சுவாமி சரணமையப்பா. அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் என்னோட பாத நமஸ்காரங்கள் பகவானே. ஸோ இந்த வீடியோ பதிவு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன மகரவிளக்கு காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பெருவாரியானவங்க டிசைட் பண்ணக்கூடிய பாதை என்னவா இருக்குன்னா பெருவழி பாதை தான். ஸோ பெருவழி பாதையோட நேர கட்டுப்பாடுகள் எதுவும் மாற்றம் இருக்கா, என்ன ஒரிஜினல் டைமிங் அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஸ்பாட் டிக்கெட் புக்கிங், சரிங்களா? ஸோ அந்த இஷ்யூமே போய்கிட்டு இருக்கு. தென் அது மட்டும் இல்லாமல் கேரளா கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ என்னென்னன்றதை இந்த வீடியோவில் ஒன்றா பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நேர கட்டுப்பாடு. ஸோ பெருவழி பாதை போகிறவங்களுக்கு இருக்கக்கூடிய செக் போஸ்ட் ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட் கோயிக்காவு, ரெண்டாவது அழுதக்கடவு, தென் மூணாவது முக்குழி அண்ட் நாலாவது கரிமலை. ஏன்னா கரிமலையிலுமே டைமிங் உண்டு, சரிங்களா? ஸோ கோயிக்காவு செக் போஸ்ட், அதாவது இருமுனைக்கரையை தாண்டி நீங்கள் போகிற ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட். இந்த செக் போஸ்ட்டில் உங்களுக்கான டைமிங் என்ன அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும். இந்த செக் போஸ்ட்டுக்கு தாண்டினாதான் உங்களை என்ன பண்ண முடியும், டேரெக்டாக காளைகட்டிலேருந்து அழுதமலை வரைக்கும் உங்களால் போக முடியும், சரிங்களா? ஸோ அழுதமலையில் தான் உங்களை மலையேற வரைக்கும் தான் அழுதக்கடவு செக் போஸ்ட் இருக்குது. இதோட டைமிங் என்ன அப்படின்னா காலையில் 7 மணிலேருந்து மத்தியானம் 2:30 மணி வரைக்கும் தான் உங்களை அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா அப்புறமா அதை தாண்டி போகக்கூடிய யாராவது நடுக்காட்டில் மாட்டிப்பாங்க அப்படின்றது தான், சரிங்க? அது இந்த ஒரு காரணத்துக்காக தான் 7 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் டைம் வச்சிருக்காங்க. ஏன்னா அப்புறம் முக்குழி செக் போஸ்டோட டைம் பார்த்தீங்கன்னா 7 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான். காலையில் 7 மணிலேருந்து அலோவ் பண்ணுறாங்க, 3 மணிக்கு மேலே உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. தென் கரிமலையிலும் பார்த்தீங்கன்னா சேம் டைமிங் தான். காலையில் 7 மணிலேருந்து உங்களை கீழே இறங்க விடுவாங்க மலை உச்சியிலேருந்து. தென் 3 மணிக்கு அப்புறம் உங்களை கீழே போக விட மாட்டாங்க. இது எல்லாமே இப்போதைக்கு அவங்க அறிவிச்சிருக்க டைமிங்ஸ். இதில் பெரும்பாலும் எந்த இதில் மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கோயிக்காவு செக் போஸ்ட்ல மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அஃபிஷியல் டைமிங் வந்து 6 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான். இப்போ காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும். இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒருவேளை சுவாமிமார்கள் கூட்டம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா பேட்சா 100 பேரா நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த டைமிங்ல வேணா உங்களை அலோவ் பண்ணலாம் இப்போ, சரிங்களா? அதாவது கொஞ்சம் இதை தாண்டி டைம்ல வந்துட்டீங்க அப்படின்னா ஓரளவு குறிப்பிட்ட அளவு சுவாமிமார்கள் இருந்தாங்கன்னா எல்லாம் கூட்டமாக போங்க, தனியாக போக வேண்டாம்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிடுவாங்க. ஏன்னா குறுக்க எந்த விதமான மிருக நடமாட்டமும் கிடையாது. ஆனால் இதுக்கு அடுத்துள்ள 3 இடத்துலையும் மிருக நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதன் காரணமாக தான் இந்த டைமிங்ஸ்லாம் இருக்கு இப்போ, சரிங்களா? ஸோ அப்போ முக்கியமான டைமிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெருவழி பாதை போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைமிங்கை கனெக்ட் பண்ணி நீங்கள் எருமேலியிலேருந்து போயிட்ட சொல்லிட்டு கிளம்புங்க. இப்போ உங்களுக்கான சரியான பாதையாக இருக்கும். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த எல்லா இடத்துலையுமே உங்களுக்கான உணவு கிடைக்கி, குடிநீர் கிடைக்கி, அண்ட் தங்குறதுக்கான விரி ஃபெசிலிட்டியுமே தாராளமாக இருக்குது. ஸோ தாராளமாக இது எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ தென் அப்புறமா ஸ்பாட் டிக்கெட் புக்கிங் அப்படின்னாலே ஒரு நாளைக்கு 5500 டிக்கெட் தான் இப்போ வரைக்கும் ஸ்பாட் டிக்கெட்டை புக் பண்ணி கொடுக்குறாங்க. அதிலேயுமே ஜனவரி 10ஆம் தேதிக்கு மேலே ஸ்பாட் டிக்கெட் புக்கிங் கிடையாது அப்படின்றத அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க இப்போ, சரிங்களா? எந்தெந்த இடத்துலாம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா முதல்ல எரிமேலியில ஒன்லி பெருவழிப்பாதை போற சுவாமிமார்களுக்கு மட்டும் ஸ்பாட் டிக்கெட் புக்கிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 500 பேருக்கு மட்டும்தான். இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு யாராவது சிறுவழி பயணிச்சிங்க இல்லை வேற ஏதாவது பாதையில பயணிச்சிங்கன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. தென் 2வது நிலக்கல்ல இப்போதைக்கு ஒரு கவுண்டர் தான். இப்போ கூடிய விரைவில் 1 or 2 கவுண்டர். ஏன்னா அந்த ஒரு கவுண்டர்ல ஒரு நாளைக்கு 5000 பேருக்கு மொத்தமே நிலக்கல் அண்ட் சத்திரம் 2 பகுதியுமே சேர்த்து ஒரு நாளைக்கு 5000 தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எதில் வேணா எப்படி வேணா புக் பண்ணி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ நிலக்கல்ல அதிகபட்சம் 3500, சத்திரத்தில் அதாவது வண்டி பெரியார் பாதை, புல்மேட்டு பாதை சொல்லுவாங்கல்ல, அங்கே ஒரு நாளைக்கு 1500. இவ்வளோதான் லிமிட்டு. இல்லை சில கூட்டி குறைதல்கள் இருக்கலாம் இப்போ, சரிங்களா? ஸோ 24 hours புக் பண்ணி கொடுக்குறாங்க பகவானே. ஆனால் டிக்கெட் முடிஞ்சிச்சுன்னா புக் பண்ணி தர மாட்டாங்க. அதே மாதிரி நிலக்கல் வழியாக போகக்கூடிய சுவாமிமார்கள் பம்பால் அதிகமாக கூட்டம் இருந்தாலும் புக் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? அப்போ ஸ்பாட் டிக்கெட் புக்கிங்கை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. இப்போ என்ன இப்போ கொண்டு வந்திருக்க புது ரூல்ஸ் என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. இது அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே அறிவுறுத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம், ஐயனோட பூங்காவனம் நம்மளோட புனிதமான சபரிமலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புனிதமான சபரிமலையை யாரும் மாசுபடுத்தினாங்க, அதாவது பம்பா நதியில அவங்களோட மாலையவோ இல்லை உடையவோ கலட்டி போட்டாங்க அப்படின்னா இப்பெல்லாம் காவல்துறையினர் கடுமையா கண்டிக்கிறாங்க. முன்னாடி இதை பண்ண மாட்டாங்க, இப்போ ரொம்பவே கடுமையாக கண்டிக்கிறாங்க. சில பேரை போடுறத பார்த்தோன்னே கம்பெடுத்து அடிக்க ஆரம்பிச்சுறாங்க எப்போ லைவ்ல போன சுவாமிமார்களோட ஃபீட்பேக். ஸோ தயவுசெய்து யாரும் என்ன பண்ணாதீங்க, உங்களோட உடைகளையோ இல்லைனா உங்களோட மாலையவோ பம்பால கழட்டி போடாதீங்க. ஏன்னா நீங்க புனிதமான 1 மண்டல கால விரதம் இருந்திருக்கீங்கன்னா நீங்க மட்டும் இல்லை, உங்களோட சேர்ந்து நீங்க அணிந்த உடையுமே ஐயனோட புனிதமான விரதத்தில் இருந்துச்சு. ஸோ இதுவுமே பகவான், சரிங்களா? ஸோ அதனால அது பத்திரமா உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. எப்போ அதை போற வெளியில எங்கேயாவது தூக்கி கடாசுறது அப்படின்றது எது கடாசுற மாதிரி நம்ம பகவான் ஐயப்பனே தூக்கி எறிஞ்சிற மாதிரி, சரிங்களா? ஸோ அவர் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வேணும் இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. இப்போ இதை கடுமையாக கடைபிடிக்கிறாங்க. நீங்கள் பம்பா நதியில் உங்களோட உடைய விடுறீங்கன்னு தெரிஞ்சிட்டாலே காவல்துறையினர் உங்களை தாக்குவாங்க, சரிங்களா? தென் அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம்,
மகரஜோதி தரிசனம். மகரஜோதி தரிசனத்துக்கு ஒரு நாளைக்கு 50,000 சுவாமிமார்கள் அனுமதிக்கிறாங்க. தென் அதே மாதிரி 15 மகரஜோதி 14 ஜனவரி 14, 15ஆம் தேதி 40,000 சுவாமிமார்கள் தான் அலோவ் பண்றாங்க எப்பா. சரிங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்குள்ள லிமிட்ஸ். இதுல இன்னொரு குறிப்பா முக்கியமான விஷயம் என்னன்னா, சுவாமிமார்கள் எல்லாம் குறிப்பிட்ட டைமிங்ல நீங்க எந்த தேதி குறிப்பிட்டீங்களோ அந்த தேதியில மட்டும் வாங்க, டேட் அண்ட் டைமை மாத்தாதீங்கன்னு சொல்லி திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அண்ட் கேரளா ஹைகோர்ட் 2 பேருமே சேர்ந்து நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. இதுல குறிப்பா சொல்லணும்னா நிறைய சுவாமிமார்களை பம்பாலே நிறுத்த போறோம்னு அறிவுறுத்திருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பண்ணல. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா, போகக்கூடிய சுவாமிமார்களுக்கு 2 இடத்துல செக்கிங் நடக்க இப்போ. ஒன்னு பம்பால டிக்கெட்டை செக் பண்ணி அனுப்புறாங்க, அந்த டேட் இருக்கு கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி டேட் வச்சிருக்கக்கூடிய சுவாமிகள் எங்க போறாங்க, நேரம் மேலே சன்னிதானம் போகும்பொழுது மரக்கூட்டத்துக்கு முன்னாடி இன்னொரு கவுண்டரில் செக் பண்ணிட்டு உங்களை 300 பேரா, ஒரு பேட்சுக்கு 300 பேரோ 500 பேரோ டிக்கெட் ஸ்லாட் ஓப்பன் ஆயிருக்கும்ல, அதன்படி வரக்கூடிய சுவாமிமார்கள் மட்டும் பிரித்து அந்த டைம் ஒரு 1/2 அன் ஹவர்னா அந்த 300 பேருக்கு அந்த 1/2 அன் ஹவர், அந்த 1/2 அன் ஹவர்ல அங்கே போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுல இப்போதைக்கு சின்ன சின்ன மாறுபாடுகள் இருக்க தான் செய்யுது. போகக்கூடிய சில சுவாமிமார்கள் சில எக்ஸம்ஷன் கேட்டு போறாங்க, அது இல்லைன்னு மறுக்கல. ஆனால் கூடிய விரைவில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தயவு செய்து யாரும் உங்களோட டேட்டையோ டைமையோ மாறி மாறி போகாதீங்க பகவானே. ஸோ நல்லது இப்பா, இதுதான் இப்போ உள்ள ரீசன்ட் அப்டேட். எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நல்லது பகவானே. இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான். அடுத்த முக்கியமான அப்டேட்ல பார்க்கலாம். சுவாமி சரணம். இப்போ பாத நமஸ்காரம்.